சற்று முன் வாக்கு திருட்டு சிக்கிய ஆதாரம், பாஜக வெற்றி செல்லாது, நீதிமன்றம் அதிரடி. அதாவது பாஜக மீது வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை சுமத்தியுள்ள ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேர்தல் ஆணையம் உதவுகிறது என்ற கோணத்திலும் குற்றச்சாட்டை சுமத்தியிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் இன்று நடைபெற்ற வாக்குரிமை பேரணியில் ராகுல் காந்தி பேசியதாவது: உறுதியாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நரேந்திர மோடி தேர்தல்களில் வாக்குகளை திருடியே வெற்றி பெறுகிறார். நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் உதவி புரிகிறது. இந்தியாவில் முதல் முறையாக கடந்த 2014க்கும் முன்னரே குஜராத்தில் வாக்கு திருட்டு ஆரம்பமானது. அதன் பின் அதனை 2014இல் அவர்கள் தேசிய அளவில் செயல்படுத்தவும் ஆரம்பித்தனர். குஜராத் மாடல் என்பது பொருளாதார மாடல் ஒன்றும் அல்ல, அது வெறும் வாக்கு திருட்டு மாடல். மத்திய பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் அவர்கள் தேர்தல்களை கொள்ளையடித்தார்கள். ஆனால் அப்போதெல்லாம் எங்களிடம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எதை பற்றியும் வெளியில் பேசவில்லை. ஆனால் மகாராஷ்டிரத்தில் வாக்கு திருட்டு நடைபெற்றதற்கான ஆதாரத்தை கண்டுபிடித்துவிட்டோம். அங்கு தேர்தல் ஆணையம் சுமார் 1 கோடி வாக்குகள் மக்களவை தேர்தலுக்கு பின் சேர்த்தது. அவர்கள் அனைவரும் பாஜக பக்கம் சென்றுள்ளனர். இந்த நிலையில் ஹரியானா, மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல்கள் மற்றும் மக்களவை தேர்தல்களில் எப்படி வாக்குகள் திருடப்பட்டன என்பதையும் ஆதாரத்துடன் வெளிக்காட்டுவோம் என்றார். மேலும் ராகுல் காந்தி பேசுகையில், 6 வயதே நிரம்பிய சிறு குழந்தைக்கு கூட இந்தியாவில் வாக்கு திருட்டு நடைபெறுவது தெரிந்திருக்கிறது. நரேந்திர மோடி வாக்கு திருடன் என்று அந்த குழந்தைகள் சொல்வதையும் பீகாரில் என் கண்களால் பார்த்தேன். கடந்த சில நாட்களுக்கு முன் அமித்ஷா என்ன சொன்னார்? அடுத்த 40 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் நீடிக்கும் என்றார். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், யாருக்கும் அது தெரியாது. ஆனால் அமித்ஷாவால் மட்டும் அடுத்த 40 ஆண்டுகள் நடைபெறக்கூடியவை பற்றி எப்படி அறிந்திருக்க முடிகிறது? எப்படி? அதுதான் வாக்கு திருட்டு என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். இந்த நிலையில்தான் பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேசம் முன்னாள் முதல்வர் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேசத்தின் மிகப்பெரிய தலைவர். இந்த நிலையில்தான் RSS அழுத்தம் காரணமாக தற்போது சிவராஜ் சிங் சௌகான் ஆக்டிவ் அரசியலுக்குள் மீண்டும் நுழைந்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பாஜகவின் தேசிய தலைவராக பதவி வகித்து வரும் JP நட்டாவின் பதவி காலம் ஏற்கனவே நிறைவடைந்துவிட்டது. பாஜக கட்சி விதிப்படி கட்சி தலைவரின் பதவி காலம் 3 ஆண்டுகள் ஆகும். 2023 ஜனவரியில் நட்டாவின் பதவி காலம் முடிந்த நிலையில் மக்களவை தேர்தலையொட்டி மேலும் 1 ஆண்டுக்கு பதவி காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் பொது இடங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் எல்லாம் வாக்கு திருட்டு மோசடியில் பாஜக வெற்றி பெற்றது குறித்து ஆதாரத்தை வெளியிட்டு ஒட்டுமொத்த பாஜகவுக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி வருகிறார் ராகுல் காந்தி. இதனால் மோடியும் அமித்ஷாவும் பெருத்த அவமானத்தால் மன உளைச்சலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.